மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். வாசல் தேடி வருகின்றேன், என் இதய முறையை எண்ணில் வாரும் நீ. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதய முறையை எண்ணில் வாரும் நீ. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, பரிவு கொள்ளுங்கள், உங்களிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சி பெறுவீர்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டு இந்த திருப்பலியிலே நாம் தகுந்த விதமாக பங்கு கொள்ள நம்முடைய குறைகள் குற்றங்களை எல்லாம் நினைத்து மனமருந்தி கடவுளிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே, உம் அடியார்களின் இதயங்களை உம்மை நோக்கி திரும்புவீராக. அதனால் அவநம்பிக்கை எனும் இருளிலிருந்து நீர் விடுவித்த அவர்கள் உமது உண்மை என்னும் ஒளியிலிருந்து ஒருபோதும் விலகிவிடாமல் இருப்பார்களாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம். இவர் நம்மை விடுவிப்பார். இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம். இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 23 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். Alleluia,
அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இதோ ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருவார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறை வசனங்கள் 29 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரவேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு தாம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுத்து அவர்களுக்கும் மக்களுக்கும் கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆரோக்கிய அன்னையினுடைய இந்த அருமையான அழகான பீடத்திலே அமர்ந்து தொலைக்காட்சியின் வழியாகவும் திருப்பலி கண்டு கொண்டிருக்கிற நம்ம எல்லோருக்கும் எத்துணை மகிழ்ச்சி, எத்துணை ஆனந்தம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பரிவு கொள்ளுங்கள், பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். கடந்ததை நினைத்து கலங்குபவர்களுக்கு கலங்கரை விளக்கு இந்த ஆரோக்கிய தாய். நிகழ்வதை நினைத்து நிலைகுலைந்து போகிறவர்களுக்கு அருணோதயம் இந்த ஆரோக்கிய தாய். எதிர்காலத்தை நினைத்து ஏங்கி தவிப்பவர்களுக்கு சந்திரோதயம் இந்த ஆரோக்கிய தாய். ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உள்ளதிலிருந்து கொடுப்பது, உள்ளதையெல்லாம் கொடுப்பது
உள்ளதையும் கொடுத்து தன்னையே கொடுப்பது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். உள்ளதையும் கொடுத்தார், தன்னையும் சிலுவையிலே பலியாக நம் எல்லோருக்கும் கொடுத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நாம் சொல்லுகிற செய்தி, இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்ளுகிறேன். பரிவு, இரக்கம், கருணை, காருண்யம், கனிவு, ஈவு இரக்கம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஏன் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 5வது அதிகாரம் 22வது இறைவசனத்திலே சொல்லுகிறார், தூய ஆவியானவருடைய கனிகள் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு என்று சொல்லுகிறார். பரிவும் நம்முடைய உள்ளத்திலே தூய ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல குணம். நாம் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. பரிவு இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, கருணை இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, கடின உள்ளம், கல் மனம், சுயநலம், நான், எனக்கு மட்டும் என்ற சுயநலம். பழமொழி சொல்லுவார்கள், நாம் கேட்டிருக்கிறோம், தனக்கு மிஞ்சியதுதான் தானம் என்று ஒரு பழமொழி. தனக்கு அதுக்கப்புறம் தான் தியானம். தானம் கொடுக்கிறோம். கூட்டத்தில் கட்டி சோற்றை யார் முதலில் அவிழ்ப்பது, அதுவும் ஒரு பழமொழி. யார் முதல்ல கொடுப்பது, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், யாராவது கொடுக்கட்டும், பிறகு நாம் கொடுப்போம் என்று. அடுத்த பழமொழியாக, முன்கை நீண்டால்தான் முழங்கை நீளும் என்று சொல்லுவார்கள். முன்கையை நாம் நீட்ட வேண்டும், நீட்டி பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் முழங்கை நீளும். உங்களுக்கு ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 12வது அதிகாரத்திலே படிக்கிறோம். ஒரு சகோதரர் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வருகிறார். வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்று சொல்லுகிறார் இயேசுவிடத்தில். சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரரிடத்திலே சொல்லும். ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது. இதை கேட்டோன்னே, இந்த சகோதரர் கேட்டோன்னே இதை சொல்லுகிறார். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஒரு உவமையை சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர் தன்னுடைய நிலத்தில் விளைந்த அந்த விளைச்சலை எல்லாம் ஒரு களஞ்சியத்திலே, என்னுடைய களஞ்சியத்தை பெரிதாக்குவேன் என்று அந்த களஞ்சியத்தை பெரிதாக்கி அதில் விளைந்த அனைத்தையும் சேர்த்து வைத்தார். செல்வந்தர் சேர்த்து வைத்து விட்டு சொல்லுகிறார், தனது மனதிற்குள்ளே சொல்லுகிறார், என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என்று சொல்லிக் கொள்வேன் என்று சொல்லலாம். சந்தோஷமா, பிறரை பற்றி நினைக்காமல். ஆனால் கடவுள் சொல்லுகிறார் அவனிடத்தில், அறிவிலியே, இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கடவுள் கேட்கிறார். சேர்த்து வைத்தவை 500 கோடி, 5000 கோடி, லட்சம் கோடி என்றெல்லாம் கேட்கிறோம், கேள்விப்படுகிறோம். சேர்த்து வைத்திருக்கிறார்கள். சேர்த்து வைத்தவர்கள் என்ன ஆனார்கள் என்றெல்லாம் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆகவே ஒரு பக்கம் இந்த கல் மனம், கடின உள்ளம், சுயநலம் இருக்கிற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர், நோயாளிகள், இவர்கள் மீது ஆண்டவர் இயேசு பரிவு கொள்கிறார். இம்மக்கள் கூட்டத்தின் மீது நான் பரிவு கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு. இது முதல் நிலை, பரிவு கொள்ளுதல். ஐயோ பாவம் என்ற உணர்வு நம்ம எல்லோரிடத்திலுமே இருக்கிறது, இல்லை? நம்ம எல்லோரிடத்திலுமே இருக்கிறது. ஊனமுற்றவர்கள், பேச்சற்றவர்கள், இயலாதவர்கள், ஒரு பேருந்திலே பயணம் செய்கிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு முதியவர் வருகிறார், ஐயோ பாவம் என்று எழுந்து அவரை உட்கார வைக்கிறோம். எத்தனையோ இந்த ஐயோ பாவம் என்ற உணர்வு எல்லோரிடத்திலும் இருக்கிறது, நம் அனைவரிடத்திலும் இருக்கிறது. இது முதல் நிலை, இந்த குணம், இந்த உணர்வு. இரண்டாவது நிலைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போகிறார். பரிவு கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? 7 அப்பங்களையும் சில மீன்களையும் எடுத்து பகிர்ந்து கொடுக்கிறார். ஐயோ பாவம் என்ற உணர்வு இருந்தால் மட்டும் போதாது, பிறருக்கு கொடுக்க வேண்டும், பகிர்ந்து கொடுக்க வேண்டும்.
அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 7 அப்பங்களையும் மீன்களையும் பகிர்ந்து கொடுக்கிறார். பகிர்ந்து கொடுக்கிற பொழுது இந்த நிகழ்வில் என்ன நடக்கிறது? அனைவரும் வயிறார உண்டனர். பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிற பொழுது என்ன நடக்கிறது? அனைவரும் வயிறார உண்டனர். மகிழ்ச்சி இருக்கிறது. இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது கொடுப்பவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள், பெறுபவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அங்கே மகிழ்ச்சி பிறக்கிறது. 7 கூடைகளில் மீதி எடுக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, கொடுக்கிற பொழுது மகிழ்ச்சி பிறக்கிறது. ஒரு சிறிய நிகழ்வு, ஒரு குழந்தை அழுகிறது. ஒரு தாய் அந்த குழந்தைக்கு எவ்வளவோ பாட்டெல்லாம் பாடி அந்த அழுகையை நிறுத்த பார்க்கிறாள், நிறுத்த முடியவில்லை. என்ன செய்வாள்? நாம் வாழ்ந்த காலத்தில் இருந்த அந்த தாய் என்ன செய்திருக்கிறாள்? இப்பொழுது என்ன செய்கிறாள்? இப்பொழுது ஒரு குழந்தை அழுகிறது என்றால் ஒரு செல்போனை ஆன் செய்து அந்த செல்போனில் பாட்டை போட்டு காட்டி அந்த குழந்தை அழுகை நிறுத்துகிறாள். ஆனால் ஆதி காலத்தில் முன்னெல்லாம், நாம் இருந்த காலத்திலெல்லாம் அந்த குழந்தையினுடைய பிஞ்சு கையை எடுத்து அந்த உள்ளங்கையிலே பருப்பு கடை என்று ஒரு விளையாட்டை விளையாடுவாள் தாய் என்று சொல்லுவாள். அந்த குழந்தை அந்த பிஞ்சு உள்ளங்கையிலே தன்னுடைய தாய் ஒரு விளையாட்டை விளையாடுகிற பொழுது அழுகை நிறுத்திவிட்டு தாயை உற்று பார்க்கிறது. என்ன செய்கிற அம்மா என்று பார்க்கிறது. அந்த தாய் இந்த அண்ணனுக்கு, இந்த அக்காவுக்கு, இந்த அப்பாவுக்கு, இந்த அம்மாவுக்கு, வீட்டில் இருக்கிற முதியவரான இந்த தாத்தாவுக்கு, இந்த பாட்டிக்கு, எல்லோருக்கும் கொடு, எல்லோருக்கும் கொடு என்ற அந்த உணர்வை ஊட்டுகிறாள் தாய். அது மட்டுமல்ல, உனக்கு கருணை இருந்தால் மட்டும் பத்தாது, காருண்யமும் வேண்டும், மிருகங்களையும் அன்பு செய்ய வேண்டும். அந்த விளையாட்டிலே அடுத்து தாய் சொல்லுகிறாள், கழுவி கழுவி நாய்க்கு ஊற்று, கழுவி கழுவி பூனைக்கு ஊற்று என்று சொல்லுவாள். வீட்டில் இருக்கிற அந்த ஜீவராசிகளையும் அன்பு செய் என்று சொல்லுகிறாள் அந்த தாய். அப்படியே அந்த குழந்தை அந்த தாயினுடைய இந்த சொற்களை எல்லாம் கேட்கிறது, இந்த விளையாட்டை பார்க்கிறது, அழுகையை நிறுத்துகிறது. அந்த விளையாட்டினுடைய உச்சம்தான் இப்பொழுது அந்த தாய் அந்த குழந்தையினுடைய கைகளிலே நண்டூறுது நரியூறுது என்று சொல்லி கிச்சு கிச்சு மூட்டுகிறாள். அந்த குழந்தை அழுகை நிறுத்திவிட்டு சிரிக்கிறது. கொடுங்கள் சிரிப்பீர்கள், பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சில நாட்களுக்கு முன்னால் வெங்கட்ராமன் ராஜலட்சுமி என்ற தம்பதிகள், நாம் தொலைக்காட்சியிலும் செய்தித்தாளிலும் படித்திருப்போம், பார்த்திருப்போம். வெங்கட்ராமன் ராஜலட்சுமி என்ற தம்பதிகள் ஈரோடு அரசு மருத்துவமனையில் ₹1 உணவு கொடுத்து வந்தார்கள். ஒரு நாளைக்கு 100 பேருக்கு கொடுத்தார்கள். யோசித்து பாருங்களேன், ஒரு நாளைக்கு 100 பேருக்கு உணவு ₹1. யோசித்து பாருங்கள். அந்த பரிவு, அந்த இரக்கம், கருணை தன்னுடைய உள்ளத்தில் இருந்ததால் பகிர்ந்து கொண்டார்கள். 80 வயது நிரம்பிய பாட்டி கமலாத்தாய் என்ற ஒரு பாட்டி ₹1 1 இட்லி என்று சொல்லி விற்று வந்தாள் என்று நாம் தொலைக்காட்சியிலும் பார்த்தோம், செய்தித்தாளிலும் படித்தோம். இவர்களை அழைத்து முதலமைச்சர் பாராட்டி பரிசு கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம். நாமும் நிறைய கருணையோடும் பரிவோடும் இரக்கத்தோடும் ஈவு இரக்கத்தோடும் நாம் எல்லோரும் உதவி செய்கிறோம், எல்லோரும் செய்கிறோம். நம்முடைய திருமண நாளிலே, வீட்டில் குழந்தைகள் பிறந்த நாளிலே, வீட்டில் முக்கியமான நிகழ்வுகளிலே ஏழைகளை அணைத்து நாம் உணவு கொடுக்கிறோம். அநாதை இல்லங்களுக்கு செல்லுகிறோம், முதியோர் இல்லங்களுக்கு செல்லுகிறோம், அங்கு உணவு கொடுக்கிறோம். நம்மிடம் உள்ளதை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். அப்பொழுதுதான் நமக்கு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கிறது. இந்த ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம் அது. ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை தெரசா இவ்வாறு சொல்லுகிறார், இரக்கத்தான் பிறக்கிறோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போமே. அன்னை தெரசா சொல்லுகிறார், இரக்கத்தான் பிறக்கிறோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போமே என்று சொல்லுகிறார். ஒரு கவிஞன் சொல்லுகிறான், பணம் உலகத்தை கவரும், பணம் உலகத்தை கவரும், அழகு உள்ளத்தை கவரும், அழகு உள்ளத்தை கவரும், வார்த்தைகள் மனிதரை கவரும், நாம் பேசுகிற வார்த்தைகள் மனிதரை கவரும், பரிவு நிறைந்த ஒரு சொல், பரிவு நிறைந்த ஒரு சொல், பரிவு நிறைந்த ஒரு செயல் கடவுளையே கவரும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, அப்படி நாம் பரிவோடும் பரிவுள்ள உள்ளத்தோடும் பகிர்ந்து கொண்டும் அந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்பவர்களாக வாழ்கிற பொழுது நாம் கடவுளை கவர்ந்து இழுப்போம். கடவுள் நம்மை பார்க்கிறார். அதனால் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது? விண்ணரசு என்ற பரிசு கிடைக்கும்.
அந்த விண்ணரசு என்ற பரிசு கிடைப்பதற்காக கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, வரப்போகிற கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் ஆனந்தத்தோடும் பிறரோடு பகிர்ந்தும் இந்த விழாவை கொண்டாடுவோம். ஆமென். நாங்கள் தருகின்ற காணிக்கை நிறைவேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. அனைத்துலக நிறைவ வாழ்த்து பெறுவீராகும். அது உள்ளத்திலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தில் விளையும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை முக்கிப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி காட்சி செடி மனித உழைப்பாக மாறும். நாங்கள் தருகின்ற காணிக்கை நிறைவேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றின் பலிபொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீ நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இந்த காணிக்கையில் நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நிர்வகித்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாத மீட்பரின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தாம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கெல்லாம் அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கெல்லாம் அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 பரிவு கொள்வோம், கடவுளை கவர்ந்து இழுப்போம், விண்ணரசை பரிசாக பெறுவோம் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும்
தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கிறோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் மன்னிக்கிறவர். இம்மக்கள் கூட்டத்தை பார்த்து பரிவு கொண்டவர். அதனால் பிறரோடு பகிர்ந்து உண்டவர். அனைவரும் வயிறார உண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். நாமும் பிறர் மீது பரிவு கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம் என்ற செய்தி நமக்கு தந்தவர். இவ்வுதரும் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரை, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவினில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. இயேசுவினில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்த இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்த இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. உயிருள்ள உணவாக, உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். உயிருள்ள உணவாக, உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. வாரும் என்னில் இயேசுவே,
வாரும் என்னில் இயேசுவே வாரும் வாரும் நல்ல இயேசுவே வாரும் என்னில் இயேசுவே வாரும் என்னில் இயேசுவே வாரும் வாரும் நல்ல இயேசுவே இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே எல்லோருக்கும் சந்தோஷமே இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே எல்லோருக்கும் சந்தோஷமே. இதோ நம் ஆண்டவர் ஆற்றலுடன் வருவார், தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி ஊட்டுவார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை பரிவை கெஞ்சி கேட்கிறோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உமது அருட்கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு எங்கும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. Amen. வாழ்க, அம்மா மரி வாழ்க.